வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்டமன் பெயினை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வயிற்று வலி. இந்த வயிற்று வலிக்கு என்னென்ன காரணங்கள்ங்கிறதையும் எந்தெந்த மாதிரி வயிற்று வலிக்கு நம்ம அவசர சிகிச்சையை மேற்கொள்ளணுங்கிறதை பற்றியும் தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு 9 பகுதியெல்லாம் பிரிச்சிருக்கோம். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஹைப்போகாண்ட்ரியம் மேல் பக்கமாக, நடுப்பகுதியில் வந்துட்டு ரைட் லம்பார் ரீஜியன், லெஃப்ட் லம்பார் ரீஜியன், அண்ட் அடிப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன்குயினல் ரீஜன் ஆர் ரைட் இலியாக் ஃபோசா, லெஃப்ட் இலியாக் ஃபோசான்னு சொல்லுவாங்க. மிடில் இது வந்து எபிகாஸ்டிக் ரீஜன் மேல் பக்கமாக, நடுப்பக்கமாக வந்துட்டு அம்பிளிகஸ் ரீஜன் சொல்லுவாங்க, அதாவது தொப்புளை சுற்றி உள்ள பகுதி. அதுக்கப்புறம் ஹைப்போகாஸ்டிக் பகுதி, அதாவது நம்மளோட ஆணுறுப்புக்கு மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயிறு பகுதியை சொல்லுவாங்க. இதே தான் நான் உங்களுக்கு தமிழில் எடுத்து தமிழில் இது வலது இடது ஹைப்போகாண்ட்ரிக் பகுதி, இது எபிகாஸ்டிக் பகுதி, இது வலது இடது இடுப்பு பகுதி, இது அம்பிளிகஸ் பகுதி அதாவது தொப்புள் பகுதி, இது வலது இடது இலியாக் பகுதி, இது ஹைப்போகாஸ்டிக் பகுதின்னு பிரிச்சிருக்கிறோம். இதில் ஒவ்வொரு பகுதியிலையும் வலி ஏற்படலாம். இப்போ நம்ம மெயினாக வந்து இதில் 9 பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பர் பகுதி, அதாவது வயிற்றோட மேல் பகுதியில் வலது பக்கமாக ஏற்படக்கூடிய வலது ஹைப்போகாண்ட்ரியா பகுதியில் ஏற்படக்கூடிய வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வலது ஹைப்போகாண்ட்ரியா பகுதியில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்னா கல்லீரல், இந்த ப்ரௌன் கலராக இருக்குல்ல இது கல்லீரல், இந்த பச்சை கலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பித்தப்பை, சிறுகுடல், இது பெருகுடல். பெருகுடலோட ஒரு பகுதியும் சிறுகுடலோட ஒரு பகுதியும் இதில் இருக்குது. இந்த ஆர்கன்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால தான் வந்து நமக்கு வலது ஹைப்போகாண்ட்ரியம், அதாவது வயிறோட மேல் பக்கத்தோட வலது பகுதியில் ஏற்படக்கூடிய பெயினுக்கு இந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய நோய்கள் தான் காரணமாக அமையுது. இந்த வலது பக்கத்தில் மேல் பகுதியில் உள்ள பகுதியில் வலி ஏற்படுவதற்கு பித்தப்பை கால்பிளாடர்னு சொல்கிறோம், அதில் ஏற்படக்கூடிய நோய்களும், அப்புறம் சிறுகுடல் டியோடினம், சிறுகுடலில் ஏற்படக்கூடிய அல்சர்னாலையும், அப்புறம் லிவரில் ஏற்படக்கூடிய பகுதி மற்றும் லிவர் பித்தப்பை, இது ரெண்டும் சேர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் வலி ஏற்படுது. பொதுவாக கல்லீரலில் வந்து கிருமி தொற்றுனாலையும் கிருமி தொற்று அல்லாத பிரச்சனைகளாலையும் பாதிப்பு ஏற்படுது. கிருமி தொற்றில் பார்த்தீங்கன்னா வைரஸ், மெயினாக வைரல் ஹெப்படைட்டிஸ்ங்கக்கூடிய பிரச்சனையும், சீல் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் அண்டு அமீபானால ஏற்படக்கூடிய கல்லீரல் சீல், அதாவது லிவர் ஆப்சஸ் ஏற்படுது. தொற்று அல்லாதது பார்த்தீங்கன்னா கல்லீரலில் மெயினாக மது அருந்துவதாலும், கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஆங்கில மருந்துகள் அதிகமாக சாப்பிடுவதனாலையும் ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வருது. அதுபோக கல்லீரல் நெரிசல்ங்கக்கூடிய லிவர் கன்ஜெஷன், இது வந்து நம்மளோட இதயம் சரிவர செயல்படாத போது ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு போகாததுனால கல்லீரலில் அதிகமான ரத்தம் சேர்ந்து கல்லீரல் முழுவதும் அளவுக்கு அதிகமான ரத்தம் ஏற்படுவதால் லிவர் கன்ஜெஷன் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகளால் ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் பெயின் வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பித்தப்பையிலேருந்து வெளியில் வரக்கூடிய சிஸ்டிக் டக்ட், இந்த டியூபு, இதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்னாலையும் வருது. இதுக்கு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு பேர் வந்து அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ்ங்கிறாங்க தமிழில், சரி இங்கிலீஷில். அதுக்கப்புறம் சிஸ்டிக் டக்ட்டுங்கக்கூடிய இந்த வெளியில் வரக்கூடிய இந்த டியூப், பித்தப்பையிலேருந்து பித்தத்தை எடுத்துட்டு குடலுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த டியூப்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு பேர் அக்யூட் கோலாஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் இன்ஃபெக்ஷன்னால, அதாவது தொற்றுனால ஏற்படக்கூடிய வயிறு வலி. தொற்று இல்லாத வயிறு வலி என்னன்னா பித்தப்பைக்கல். காமனாக லேடிஸ்க்கு 35-40 வயசை தாண்டினவங்களுக்கு இந்த மாதிரி பித்தப்பைக்கல் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்கள்னாலையும் ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் கூடிய பகுதியில் பெயின் ஏற்படலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் பகுதியில் நான் ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன்ல, அந்த பகுதியில் உள்ள குடல் பகுதியும் சிறுகுடல் பகுதியும் இருப்பதனால குடலில் ஏற்படக்கூடிய குடல் அலர்ச்சி அப்படிங்கக்கூடிய கோலைட்டிஸ்னாலையும் டைவர்டிகுலைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷன், அதில் வந்துட்டு குடலில் ஒரு சின்ன வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தில் மலம் அதிகமாக சேர்றதுனால அதுலேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இதனாலையும் நமக்கு ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் பெயின் ஏற்படலாம். நம்ம பார்த்தது என்னன்னா ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த வலிக்கு அவசர சிகிச்சை, அதாவது மருத்துவரை உடனடியாக போய் பார்க்கக்கூடிய காரணங்கள் என்னென்னா கல்லீரலில் சீல் பிடிக்கும்னு சொல்லியிருந்தோம், குடல்லையும் அந்த டைவர்டிகுலைட்டிஸ்னு ஒரு கண்டிஷனை பற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் பித்தப்பையிலையும் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய கொலாஞ்சைட்டிஸ், கோலிடோகோலித்தியாசிஸ் அப்படிங்கக்கூடிய
பித்தப்பை கல்லை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த மூணுலையுமே லிவர் ஆப்சஸ் உடையறதுனாலயோ இல்ல குடல்ல ஓட்டை விழுந்து அதுல இருந்தக்கூடிய மலம் மற்றும் கழிவுகள் வெளியில வர்றதுனாலயோ, அதுக்கப்புறம் இந்த கோலிசிஸ்டைட்டிஸ்னால பித்தப்பையில ஓட்டை விழுந்து அதுல இருக்கக்கூடிய பித்தம் வயிற்றின் மற்ற பகுதிகளுக்கு போறதுனாலயோ பெரிட்டோனைட்டிஸ்ங்கிற கண்டிஷன் வருது. அந்த பெரிட்டோனைட்டிஸ்ங்கிறது ஜென்ரலா நம்மளோட வயிற்றோட எல்லா பகுதிகளிலையும் அந்த கிருமி பரவி அதுக்கப்புறம் அந்த கிருமி தொற்றானது ரத்தத்துக்கு போறதுனால செப்டிசிமியாங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வயிற்று வலியுடன் கூடிய காய்ச்சல் மற்றும் அந்த நான் சொன்ன ரிஜிடிட்டி அண்ட் ரீபோன் டெண்டர்னஸ் இது இருந்ததுன்னா உடனடியா மருத்துவர் அணுகணும். இது முழுவதும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலனாலும் அந்த சைடு வலி இருந்து காய்ச்சல் இருந்தாலே உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லதுங்க. இது போல அதிகமான வீடியோக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.